வணக்கம். ஆகாஷவாணி. செய்திகள் வாசிப்பவர் சித்ரா பாலசுப்ரமணியன். தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான மத்திய அமைச்சரவைக் கூட்டம் புதுதில்லியில் தற்போது நடைபெற்று வருகிறது. தேசிய ஜனநாயக கூட்டணி எதிர்க்கட்சிகளின் ஒருங்கிணைந்த கூட்டணியின் ஆலோசனைக் கூட்டங்கள் இன்று புதுதில்லியில் நடைபெறுகின்றன. தேசிய ஜனநாயக கூட்டணியில் தெலுங்கு தேசம் அங்கம் வகிப்பதாக அக்கட்சியின் தலைவர் திரு சந்திரபாபு நாயுடு தெரிவித்துள்ளார். பசுமையாக உலகை கட்டமைக்க நாம் அனைவரும் ஒன்றிணைந்து செயல்பட வேண்டியது அவசியம் என குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு கூறியிருக்கிறார். ஜெர்மனியில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் சுமித் நாகல் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். இனி விரிவான செய்திகள். மக்களவைத் தேர்தல் முடிவுகள் வெளியான நிலையில் புதிய அரசு அமைப்பது குறித்து அரசியல் கட்சிகள் தீவிரமான ஆலோசனைகளை மேற்கொண்டு வருகின்றன. பிஜேபி தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி மொத்தம் 543 மக்களவைத் தொகுதிகளில் 292 தொகுதிகளில் வெற்றி பெற்றுள்ளது. பிஜேபி 240 தொகுதிகளிலும், தெலுங்கு தேசம் 16 தொகுதிகளிலும், ஐக்கிய ஜனதாதளம் 12 தொகுதிகளிலும் வெற்றி பெற்றுள்ளன. எதிர்க்கட்சிகளின் ஒருங்கிணைந்த கூட்டணி 233 இடங்களை பெற்றுள்ளது. இதில் காங்கிரஸ் கட்சி 99 இடங்களிலும், சமாஜ்வாதி கட்சி 37 இடங்களிலும், திரிணாமுல் காங்கிரஸ் 29 இடங்களிலும், திமுக 22 இடங்களிலும் வெற்றி பெற்றுள்ளன. இதர கட்சிகள் 18 தொகுதிகளில் வெற்றி பெற்றிருக்கின்றன. இந்நிலையில் தேசிய ஜனநாயக கூட்டணியில் இடம்பெற்றுள்ள கட்சிகளின் ஆலோசனைக் கூட்டம் இன்று புதுதில்லியில் நடைபெறுகிறது. இதில் பங்கேற்பதற்காக புதுதில்லி புறப்பட்ட தெலுங்கு தேசம் கட்சித் தலைவர் திரு சந்திரபாபு நாயுடு இன்று அமராவதியில் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். இந்த தேர்தலில் பெற்ற வெற்றியானது தெலுங்கு தேசம் கட்சி, ஜனசேனா, பிஜேபியின் ஒருங்கிணைந்த செயல்பாட்டுக்கு கிடைத்த வெற்றியாகும் என அவர் அப்போது தெரிவித்தார். தேசிய ஜனநாயக கூட்டணியில் தெலுங்கு தேசம் அங்கம் வகிப்பதாகவும் இன்று நடைபெறவுள்ள ஆலோசனைக் கூட்டத்தில் தாம் பங்கேற்கவிருப்பதாகவும் திரு சந்திரபாபு நாயுடு குறிப்பிட்டார். ஐக்கிய ஜனதாதளம் கட்சியின் தலைவரும் பீகார் முதலமைச்சருமான திரு நிதிஷ்குமார் இக்கூட்டத்தில் பங்கேற்பதற்காக தமது கட்சியைச் சேர்ந்த மூத்த தலைவர்களுடன் இன்று பாட்னாவிலிருந்து தில்லி புறப்பட்டுச் சென்றார். லோக் ஜனசக்தி கட்சி, ராம்விலாஸ் பிரிவு தலைவர் திரு சிராக் பாஸ்வான் உள்ளிட்ட தேசிய ஜனநாயக கூட்டணியில் இடம்பெற்றுள்ள கட்சிகளின் தலைவர்கள் இக்கூட்டத்தில் பங்கேற்கிறார்கள். இதற்கிடையே எதிர்க்கட்சிகளின் ஒருங்கிணைந்த கூட்டணியில் இடம்பெற்றுள்ள கட்சிகளின் ஆலோசனைக் கூட்டம் புதுதில்லியில் இன்று நடைபெறுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. காங்கிரஸ் தலைவர் திரு மல்லிகார்ஜுன கார்கே இல்லத்தில் இக்கூட்டம் நடைபெறும் என எதிர்பார்க்கப்படுகிறது. திமுக தலைவரும் தமிழக முதலமைச்சருமான திரு மு க ஸ்டாலின் இக்கூட்டத்தில் பங்கேற்பதற்காக இன்று காலை சென்னையிலிருந்து புறப்பட்டுச் சென்றார். ராஷ்டிரிய ஜனதாதள கட்சித் தலைவர் திரு தேஜஸ்வி யாதவ், சமாஜ்வாதி கட்சித் தலைவர் திரு அகிலேஷ் யாதவ் உட்பட அந்த கூட்டணியில் இடம்பெற்றுள்ள கட்சிகளின் தலைவர்கள் இன்று நடைபெறவுள்ள கூட்டத்தில் பங்கேற்கவிருக்கிறார்கள். பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான மத்திய அமைச்சரவைக் கூட்டம் புதுதில்லியில் தற்போது நடைபெற்று வருகிறது. பிரதமர் இல்லத்தில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் மத்திய அமைச்சர்கள் திரு அமித் ஷா, திரு நிதின் கட்கரி, திரு ராஜ்நாத் சிங் மற்றும் பலர் பங்கேற்றிருக்கிறார்கள். மக்களவைத் தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணி பெற்ற வெற்றியை அடுத்து அது தொடர்பாக முடிவுகளை மேற்கொள்ளும் வகையில் இக்கூட்டம் நடைபெறுகிறது. மத்தியில் ஆட்சி அமைப்பது குறித்து உரிமை கோருவது தொடர்பாகவும் இக்கூட்டத்தில் விவாதிக்கப்படும் என எதிர்பார்க்கப்படுவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். ஒடிசா மாநில சட்டப்பேரவைத் தேர்தலில் பிஜு ஜனதாதளம் தோல்வியடைந்ததை அடுத்து அம்மாநில முதலமைச்சர் திரு நவீன் பட்நாயக் தமது பதவியை இன்று ராஜினாமா செய்திருக்கிறார். அம்மாநிலத்தில் உள்ள 147 தொகுதிகளில் பிஜேபி 78 தொகுதிகளில் வெற்றி பெற்று பெரும்பான்மையை பெற்றிருக்கிறது. பிஜு ஜனதாதளம் 51 இடங்களிலும், காங்கிரஸ் 14 இடங்களிலும், இதர கட்சிகள் 4 இடங்களிலும் வெற்றி பெற்றுள்ளன. பல்வேறு மாநிலங்களில் நடைபெற்ற 25 தொகுதிகளுக்கான இடைத்தேர்தலில் பிஜேபி 11 தொகுதிகளிலும், காங்கிரஸ் 7 தொகுதிகளிலும், சமாஜ்வாதி மற்றும் திரிணாமுல் காங்கிரஸ் கட்சிகள் 2 தொகுதிகளிலும், ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சா, பாரத ஆதிவாசி கட்சி, சிபிஐஎம்எல் தலா ஒரு தொகுதியிலும் வெற்றி பெற்றுள்ளன. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை. உலக சுற்றுச்சூழல் தினம் இன்று கடைபிடிக்கப்படுகிறது. இந்நாளையொட்டி குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், பூமி தாயை காக்க வேண்டியது நமது அடிப்படை பொறுப்பு என்பதனை இந்த தினம் உணர்த்துவதாக தெரிவித்துள்ளார். பருவநிலை மாற்றம் சமூகத்தில் நலிவடைந்த பிரிவினரை கடுமையாக பாதிப்பதாக குறிப்பிட்டுள்ள அவர், நாம் அனைவரும் ஒன்றிணைந்து பசுமையாக உலகை கட்டமைக்க வேண்டியது அவசியம் என குறிப்பிட்டிருக்கிறார். குடியரசு துணைத் தலைவர் திரு ஜெகதீப் தங்கர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், மனித நேயத்திற்கும் இயற்கைக்குமான உறவு எப்போதும் சீராக இருக்க வேண்டும் என கூறியிருக்கிறார்.
சுற்றுச்சூழல் கெடாமல் பார்த்துக் கொள்வது நமது கடமை என்றும் திரு ஜெகதீப் தங்கர் குறிப்பிட்டிருக்கிறார். பிரதமர் திரு நரேந்திர மோடி உலக சுற்றுச்சூழல் தினத்தை ஒட்டி இன்று புதுதில்லி புத்த ஜெயந்தி பூங்காவில் நடைபெற்ற நிகழ்ச்சி ஒன்றில் பங்கேற்றார். நாடு முழுவதும் மரங்கள் நடப்படுவதன் அவசியத்தை வலியுறுத்தும் பிரச்சாரத்தை அவர் இன்று தொடங்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் மத்திய சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் திரு பூபேந்தர் யாதவ், தில்லி துணைநிலை ஆளுநர் திரு வினய்குமார் சக்சேனா ஆகியோர் பங்கேற்றார்கள். 2023-24 ஆண்டின் நாட்டின் மொத்த உணவு தானிய உற்பத்தி 3288 லட்சம் டன்னாக இருக்கும் என மதிப்பிடப்பட்டுள்ளது. மத்திய வேளாண் அமைச்சகம் வெளியிட்டுள்ள உணவு தானிய உற்பத்தி குறித்து முன்கூட்டியே மேற்கொள்ளப்பட்ட மதிப்பீட்டு அறிக்கையில் இத்தகவல் கூறப்பட்டுள்ளது. இதில் அரிசி மொத்த உற்பத்தி 1367 லட்சம் டன்னாக இருக்கும் என கணிக்கப்பட்டுள்ளது. கோதுமை உற்பத்தி 1129 லட்சம் டன்னாக இருக்கும் என்றும், துவரம்பருப்பு உற்பத்தி 34 லட்சம் டன்னாக இருக்கும் என்றும் மதிப்பிடப்பட்டுள்ளது. காரிப், ராபி மற்றும் கோடை பருவத்தில் பயிரிடப்படும் பகுதி அறுவடை உள்ளிட்டவற்றை சார்ந்து இந்த மதிப்பீடு மேற்கொள்ளப்பட்டதாக மத்திய வேளாண் அமைச்சகம் தெரிவித்திருக்கிறது. டெலிமனஸ் எனப்படும் தொலைபேசி வழி மனநிலை சிகிச்சை ஆலோசனை பிரிவை தொடங்குவது தொடர்பாக மத்திய சுகாதார அமைச்சகம் மற்றும் பாதுகாப்பு அமைச்சகம் இடையே புதுதில்லியில் இன்று புரிந்துணர்வு ஒப்பந்தம் கையெழுத்தானது. இதன்படி புனேயில் உள்ள ராணுவ மருத்துவக் கல்லூரியில் 2 ஆண்டுகளுக்கு சோதனை அடிப்படையில் இந்த ஆலோசனை திட்டம் மேற்கொள்ளப்பட உள்ளது. இந்த தொலைபேசி வழி மனநிலை சிகிச்சை ஆலோசனையானது இதுவரை 10 லட்சத்திற்கும் மேற்பட்டோரை சென்றடைந்துள்ளதாக மத்திய அரசு தெரிவித்திருக்கிறது. நாட்டின் வடமேற்கு பகுதியில் அடுத்த 5 நாட்களுக்கு இடி மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஜம்மு காஷ்மீர், இமாச்சல பிரதேசம், உத்தரகாண்ட், பஞ்சாப், ஹரியானா, ராஜஸ்தான் மற்றும் உத்தரப்பிரதேச மாநிலங்களின் ஒரு சில பகுதிகளில் மேற்கு திசையில் ஏற்பட்டுள்ள வானிலை மாற்றம் காரணமாக வரும் 8ஆம் தேதி முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என அந்த மையம் கூறியிருக்கிறது. நாட்டின் வடமேற்கு மற்றும் கிழக்கு பகுதியில் நிலவி வரும் வெப்ப அலையின் தாக்கம் மேலும் குறையும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாடு, புதுச்சேரி, காரைக்கால், தெலங்கானா, ராயலசீமா, ஆந்திர பிரதேசத்தின் கடலோரப் பகுதிகளில் அடுத்த 5 நாட்களுக்கு லேசானது முதல் மிதமானது வரை மழை பெய்யக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் குறிப்பிட்டிருக்கிறது. தமிழ் மொழிக்காகவும் மத நல்லிணக்கம் தழைத்தோங்கவும் பாடுபட்டவர் கண்ணியத்தென்றல் காயிதே மில்லத் என தமிழக முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். காயிதே மில்லத்தின் பிறந்த நாள் இன்று கொண்டாடப்படுவதையொட்டி அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் இதனை குறிப்பிட்டிருக்கிறார். உத்தரகாண்டில் மோசமான வானிலை காரணமாக மலையேற்றத்தில் ஈடுபட்ட 4 பேர் உயிரிழந்தனர். உத்தரகாசி மாவட்டத்தில் மலையேற்றத்தில் ஈடுபட்ட 22 பேர் கொண்ட குழு மோசமான வானிலையால் கடுமையான பாதிப்புகளை எதிர்கொண்டதாகவும் அவர்களில் 6 பேர் மீட்கப்பட்டுள்ளதாகவும் அம்மாநில பேரிடர் மீட்புப் படை தெரிவித்திருக்கிறது. இந்த மலையேற்ற குழுவில் கர்நாடகா, மகாராஷ்டிரா மாநிலங்களைச் சேர்ந்தவர்கள் இடம்பெற்றதாக எமது செய்தியாளர் கூறுகிறார். குடியரசுத் தலைவர் மாளிகையை பொதுமக்கள் பார்வையிடுவதற்கு இன்று முதல் வரும் 9ஆம் தேதி வரை அனுமதி கிடையாது என குடியரசுத் தலைவர் மாளிகை செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. புதிய அமைச்சரவை பதவியேற்பு விழாவிற்கான ஏற்பாடுகளை கருத்தில் கொண்டு இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளதாக குடியரசுத் தலைவர் மாளிகையின் செய்திக்குறிப்பு கூறுகிறது. விளையாட்டுச் செய்திகள். ஜெர்மனியில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் சுமித் நாகல் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். நேற்று நடைபெற்ற முதல் சுற்று ஆட்டத்தில் அவர் ஜார்ஜியாவின் நிக்கோலஸ் பாசிலாஸ் வலியை 6-2, 1-6, 6-3 என்ற செட் கணக்கில் வென்றார். நாளை நடைபெறவுள்ள ஆட்டத்தில் சுமித் நாகல் ஸ்பெயினின் பரகோனா கோசனாவை எதிர்கொள்கிறார். இந்தோனேஷியா ஓபன் பேட்மிண்டன் போட்டியின் மகளிர் ஒற்றையர் பிரிவில் இந்தியாவின் PV சிந்து, ஆகர்ஷி காஷ்யப் இன்று 2வது சுற்று ஆட்டத்தில் பங்கேற்கின்றனர். மகளிர் இரட்டையர் பிரிவின் 2வது சுற்று ஆட்டத்தில் இந்தியாவின் தனிஷா கிறிஸ்டோ, அஸ்வினி பொன்னப்பா இணை கனடாவின் ஜாக்கி டென், கிறிஸ்டல் லாலி இணையை எதிர்கொள்கிறது. உலகக்கோப்பை டுவெண்டி கிரிக்கெட் போட்டியில் இந்தியா இன்று அயர்லாந்தை எதிர்கொள்கிறது. நியூயார்க்கில் இப்போட்டி இரவு 8 மணிக்கு தொடங்குகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான மத்திய அமைச்சரவைக் கூட்டம் புதுதில்லியில் தற்போது நடைபெற்று வருகிறது. தேசிய ஜனநாயக கூட்டணி, எதிர்க்கட்சிகளின் ஒருங்கிணைந்த கூட்டணியின் ஆலோசனைக் கூட்டங்கள் இன்று புதுதில்லியில் நடைபெறுகின்றன. தேசிய ஜனநாயக கூட்டணியில் தெலுங்கு தேசம் அங்கம் வகிப்பதாக அக்கட்சியின் தலைவர் திரு சந்திரபாபு நாயுடு தெரிவித்துள்ளார். பசுமையாக உலகை கட்டமைக்க நாம் அனைவரும் ஒன்றிணைந்து செயல்பட வேண்டியது அவசியம் என குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு கூறியிருக்கிறார். ஜெர்மனியில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் சுமித் நாகல் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியிருக்கிறார். செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.